அம்மா அதிசயங்களுள் ஒன்று. ஓட்டமாய் ஓடி எனக்கு சோறூட்டுவாள். இன்றோ நடை தளர்ந்து போனாள். கைப்பிள்ளையாய் அவள் மடியில் தவழுகையில் இடுப்பை தாங்கி தொங்கி பெருமை பீற்றும் தலைமுடியை வம்பிழுப்பேன். இன்றோ வைக்கோல் போல அடர்த்தியற்ற நரைத்த தலைமுடிகள் அவள் தலையை ஆக்கிரமித்தன. ஆங்காங்கே பெண்கள் ஏளனமாய் சிரித்து ஊஞ்சலாடுகின்றன. பார்வையாளரற்ற கடல் அலை போல சற்றே ததும்பிய நடை, சுருங்கிய தோளால் மூடப்பட்ட மெல்லிய எலும்புகள். கால்களினும் பல்லக்கில் என்னை குப்புற தவள விட்டு குளிப்பாட்டுவாள். எனக்காக அவள் கால்களை கழிவறையாக்கினாள். இன்றோ மூட்டுக்களை பிடித்து கொண்டு நடக்க இயலாமல் தவிக்கிறாள். 1000 வேலைகள் செய்வாள் என்னை மார்போடை அணைத்து கொண்டு. அத்தனைக்கும் மத்தியில் என் மழலை பிதற்றலுக்கும் பதிலளிப்பாள். என் அரைக்குறை வார்த்தைகளை அல்லும் பகலும் கண்டு ரசிப்பாள். இன்று 10,000 வார்த்தைகள் பேசுகிறேன், அவளோடு அல்ல. அவள் எச்சில் கூட படாத காய்ந்து சுருங்கிய உதடுகள் என்னோடு பேச துடிக்க, எனக்கோ சில சமயம் காதல், அரட்டை, ஃபோன், தூக்கம், சில சமயம் கவிதை. நான் கண்ணெயரும் வேளையில் வலிக்காமல் நகங்கள் வெட்டி வண்ணம் பூசுவாள். இன்று அவள் முகத்தில் ஆங்காங்கே கீறுகின்றன செதில் செதிலாய் மாறிய நகங்கள். என்ன செய்துவிட்டேன் அவளுக்கு? அவள் இடுப்பு தான் இறைவனுக்கு இணையான சிம்மாசனம். அத்தனையும் திருடி போனது முதுமை. என் நேரமின்மை கண்டு மறதி அவளுக்கு தோழியாகி போனது. இங்கு வந்தது எதற்கு என்று புலம்பிக் கொண்டே போகிறாள். 3 நாள் மாதவிடாய் தாங்காத நான் வலியை பற்றி பேசுவேன். பலமிழந்த இந்த எலும்பு கூட்டில் மாதவிடாய் நிறுத்த காலத்தில் செம்பு செம்பாய் இரத்தம் கொட்ட வழிமருந்து சிரிப்பாள் என் ஒற்றை வார்த்தை கேட்டு. எத்தனைத்தான் தாங்குவாள் இந்த ஏழை தாய்? என்னதான் செய்து விட்டேன் என் ஆசை தாய்க்கு. ஹலோ ஆல், திஸ் இஸ் ஆர் தாரணேந்திரன். என்ன அப்படின்னா, அம்மாவை பற்றின ஒரு கவிதை நான் ரொம்ப நாளாக சொல்லணும் அப்படின்னு நான் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். பட் இன்னைக்கு தான் வந்து ஒரு பர்ஃபெக்டான டே அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அதனால ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.